இவரை அப்ப கட்டி போட்டீங்க ரசூலுல்லாஹ்? இந்த நாய் அப்படியே சொல்றாங்க, இந்த கல் அந்த வார்த்தையை சொல்றாங்க, இந்த வெறி பிடிச்ச நாய் ஏதோ ஒரு திட்டத்துல வந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ தீங்கு விளைவிக்கணுங்கிற எண்ணத்துல தான் வந்திருக்கிறான், இவனை விடாதீங்க. சரி அப்படியே இருக்கட்டும், தொழுதுட்டு வருவோம். தொழுக முடியுது. சுபுக்கு பின்னால் தான் எப்பவுமே பஞ்சாயத்து நடக்கும். நபியினுடைய சபையில பேச்சு விஷயங்கள் பஞ்சாயத்து எல்லாமே சுபுக்கு பின்னால் தான் நடக்கும். நபி அவர்கள் அந்த உமையரை அவுத்து விட்டு கூட்டிட்டு வாங்கன்னு கேட்டாங்க. அவுத்தாச்சு, முன்னால வந்து நின்றாரு. உமைர், எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? என் மகனை நீங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க, கைது பண்ணிட்டு வந்தீங்க, என்கிட்ட காசு பணமும் இல்லை, எப்படியாவது உங்கள்கிட்ட கெஞ்சி அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இல்லை, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. நபி என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்லு, நீ அந்த நோக்கத்தில் வரல, எதுக்காக இங்கே வந்தேன் கேட்டாங்க. உண்மையிலே சத்தியமா நான் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்றாரு. நபி அவர்கள் 2-3 தடவை திருப்பி திருப்பி கேட்டாங்க. அவர் திரும்ப திரும்ப இதே பதில சொன்னார். நபி கேட்டாங்க, ஹத்தீமுக்குள்ள உட்கார்ந்து சஃப்வானும் நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இதாங்க ரசூலுங்கிறது. ஹத்தீமுக்குள்ள உட்கார்ந்து சஃப்வானும் நீங்க என்ன பேசுனீங்க? சஃப்வான் உனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்? நீ அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? உமையருடைய கண்கள் அப்படியே கண்ணீர் பெருக்கெடுக்கு. எந்திரிச்சாரு. அல்லாஹ்வுடைய தூதரின் கரங்களை பிடித்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், ஹத்தீமுக்குள்ள உட்கார்ந்து நானும் சஃப்வானும் பேசுனத எனக்கு இங்க 2 பேருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. மதீனாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது என்றால் இதை அறிவித்தவன் உங்களுடைய இரட்சகனாகி அல்லாஹ்வா தான் இருப்பான். எனவே அந்த அல்லாஹ் உண்மையானவன் என்பதை நான் இப்போது ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி முஸ்லீம் ஆகிறான். முஸ்லீமான பிறகு சஃப்வான் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிரியா இருந்தாலும் என் வாழ்க்கையில பெரிய உதவி செய்யறேன்னு நினைச்சவர். உன் கடனெல்லாம் தீர்த்துடுறேன், உன்னுடைய குடும்ப பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர். அவன் நல்ல நண்பர், நல்ல மனுஷன் தான்.